தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை மேம்பாலங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வருகின்றனர். விரிவான தகவலை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்கள். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது குளத்தில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மழைநீர் ஊருக்குள் புகுந்து தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே குடியிருப்புகள் மற்றும் ஃபுல்லாவே மழைநீரால சூழ்ந்திருந்தது. பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். இந்த நிலையில வீடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் முழுமையாக நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் பல லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தற்போது வரை மழை பெய்து வந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ துவங்கி இருந்தது. இந்த நிலையில் தங்களது கார்களை விவிடி சிக்னல் அருகே உள்ள மேம்பாலம் மற்றும் துறைமுக கடற்கரை மேம்பாலம் போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் என மேம்பாலங்களில் 2 புறமும் வரிசையாக வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். இதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேம்பாலத்திலும் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி வைத்து வருகிறார்கள். தங்களது வாகனங்களை தற்போதே பாதுகாத்தால் மட்டுமே செலவை குறைக்க முடியும் என்பதற்காக தங்களது வாகனங்களை பாதுகாப்பதற்காக மேம்பாலங்களில் நிறுத்தி வருகிறார்கள். இதே போன்று தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் நிலையம் தற்போது தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால ரயில்களும் தூத்துக்குடி வராமல் மீளவிட்டா நிலையே தற்போது நிறுத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.